தமிழக மக்களுக்கு வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களோட ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடக்குது. எல்லா மீடியாக்களுமே இதை தான் செய்தி ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு. ஆட்சி ரீதியாகவும் திமுக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. கட்சி ரீதியாகவும் திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இதுக்கு முதல் உதாரணம் அப்படிங்கிறத சொல்லணும்னா, ஒட்டுமொத்த திமுகவினரும் திமுக ஆட்சியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக திமுகன்னு சொல்லிட முடியாது. எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுமே ஏதோ நமக்கு 10 ரூபா கிடைச்சிராதா, நம்ம ஆளுங்கட்சியாக வந்துட்டோம், 10 வருடமாக நம்ம கூப்பில் இருந்தோம், இப்போ தான் வந்திருக்கோம், ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற மனநிலையில் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அடிமட்டத்தில் கட்சி தொண்டர்களுக்கு காசு போகுது அப்படின்னா எந்த ரூபத்தில் போவோம்? பெரிய அமைச்சர்கள் டெண்டர் வாங்குவாங்க, தங்களோட கீழே இருக்கக்கூடிய முக்கியமான செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. நீ இந்த ரோடை போடு, 10 ரூபா சம்பாரிச்சிக்க, மீதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நீ போய் ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறியா, ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டுறியா, இந்த மாதிரி டெண்டர்கள் எல்லாமே பெரிய பெரிய பணக்கார ஆட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரி, கீழ்மட்டத்தில் உள்ள கட்சிக்காரன் எப்படி தான் சம்பாதிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக அவனுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க் பாரை எல்லாம் எடுத்து நடத்துவான். டாஸ்மார்க் பார் மூலமாக அவனுக்கு ஒரு வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் கடைகள் இருக்கும், அதை எல்லாம் எடுப்பான். வேறு யார்கிட்ட உள்வாடகை விட்டு பிழைப்பான், இல்லை அந்த கடையில் ஏதாவது வியாபாரம் பண்ணி பிழைப்பாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். ஆனால் இது கூட திமுகவினருக்கு இப்போ கிடைக்கல. 10 வருடமாக ஆட்சி இல்லாமல் இருக்கும், கால்னு கத்திட்டு கிடக்கிறோம், கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்சி எவ்வளோ கேவலமாக நடந்தாலும் 200 ரூபா காசுக்கு நாம் கடுமையாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஏதாவது சம்பாதிக்க வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியை அதிமுகவினர் விமர்சிக்கிறதை விட திமுகவினர் தான் விமர்சிக்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக தோக்கணும், இவனுக்கு தோத்தாதான் திருந்துவானுங்க அப்படிங்கிற மனநிலைக்கே திமுகவினர் வந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சொல்லலாம். கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டுச்சு கடந்த 30ஆம் தேதி. சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் அங்கேருந்து தான் கிளம்பி போகணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட ஊழல் அப்படிங்கிறதும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிவிஜி அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இயக்குதல் பராமரித்தல் அப்படிங்கிற டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு அந்த டிவிஜி நிறுவனம் ஒரு வருடத்திற்கு 2,40,00,000 ரூபா அரசாங்கத்துக்கு கொடுத்தா போதும். அதாவது அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற எல்லா கடையுமே அந்த டிவிஜி நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அங்கே இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டில் தொடங்கி, அங்கே இருக்கக்கூடிய கழிவறையில் தொடங்கி, உள்ளே வரக்கூடிய பஸ்ஸுகளுக்கு வசூல் பண்ணுறது, ஆம்னி பஸ்ஸுகளுக்கு வசூல் பண்ணுறது, இது எல்லாமே அந்த டிவிஜி நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இந்த டிவிஜி நிறுவனம் அரசாங்கத்துக்கு 2,40,00,000 ரூபா கொடுக்கும் ஒரு வருடத்துக்கு. ஆனால் இந்த டிவிஜி நிறுவனத்துக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும். இப்போ நம்ம ஊர்லேயே உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், முக்கியமான பயணிகள் கூடக்கூடிய இடமா இருக்கும், அங்கே கடை வச்சோம்னா நல்ல லாபம் இருக்கும். அரசு கட்டிடம் அப்படிங்கிறதால வாடகையும் கம்மியாக கொடுத்தா போதும். அந்தந்த நகராட்சியில் மாநகராட்சியில் இது எல்லாமே ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் நடத்துவாங்க. பெரும்பாலும் முக்கியமான ஆளுங்கட்சிக்காரர்கள் எல்லாமே ஆளுக்கு 10 கடை வச்சுருப்பாங்க. 2 கடையை வச்சுக்கிட்டு 2 கடையை உள்வாடகைக்கு விட்டுட்டு இப்படி தான் அவங்க பொழப்பு அப்படிங்கிறது ஓடும். அதில் உள்வாடகைக்கு விடுறப்பே பார்த்தீங்கன்னா கட்சிக்காரனாக பார்த்து விட்டுவாங்க, அவன் ஒரு பெட்டி கடையை டீ கடையை போட்டு ஏதோ பழப்பு ஓட்டிக்குவான். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்பி ஏகப்பட்ட உடன்பிறப்புகள் இருந்தாங்க. இதில் எப்படியாவது ஒரு கடை நம்ம எடுத்துடணும்டா அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த டிவிஜி நிறுவனத்துக்கு மொத்தமாக போயிட்டதால் இந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் போய் டிவிஜி கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. கடுமையான கோபத்தில் இருக்காங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டு வந்துடும், நமக்கு 4 கடை கிடைக்கும், 10 ரூபா சம்பாதிக்கலான்னு பார்த்தா கட்சிக்காரன் பொழப்புலேயே மண்ணள்ளி போட்டுட்டீங்களேடா அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் அவங்கள்ட்ட இருக்குது. மாறா டிவிஜி நிறுவனத்துக்கு எதுக்காக இவ்வளவு கம்மியாக இந்த பஸ் ஸ்டாண்டு ஒப்படைக்கப்படுது? என்ன பெருந்தொகை பார்ட்டி ஃபண்டாக அங்கேயே போயிடும், அவ்வளோதான். அதாவது தலைமைக்கு காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், அமைச்சர்களுக்கு காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். கீழ்மட்டத்தில் இருக்கிறவனுக்கு 200 ரூபாயை தாண்டி 1 ரூபா கூட ப்ரமோஷன் கிடையாது. 200 ரூபாய்க்கு தான் நீ முட்டு கொடுத்தாகணும். அதுவும் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது 200 ரூபாய்க்கு முட்டு கொடுத்தோம். 2ஆம் தலைமுறையாக ஸ்டாலின் இருக்கும்போது 200 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ 3ஆம் தலைமுறையாக உதயநிதி வந்துட்டார். எப்பாடே 3 தலைமுறையாக உங்கள் குடும்பத்துக்கு கழுவி எங்கள் கை ரேகையே தேஞ்சு போச்சுடா, இன்னமும் 200 ரூபா தானடா எங்கள் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மனக்குமுறல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்பநிதி வர வருவார், அவருக்கு சேர்த்து 4ஆம் தலைமுறையாக இவங்க முட்டு கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. அப்பவும் 200 ரூபா தான். இதனால் இந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய கடைகள் கிடைக்கல அப்படிங்கிறது பெரிய மன உளைச்சலாக இருக்குது.
இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இதுதான் நிலைமை. அதனால் இவங்கள பாராளுமன்ற தேர்தலில் வச்சு தோக்க அடித்தாதாண்டா நம்மளை பற்றி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு திமுகவினரே திமுகவோட தோல்விக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மாக், தமிழகம் முழுக்க டாஸ்மார்க் அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களாக ஏலம் விடப்படவே இல்லை. இப்போ தான் ஏலம் விட்டு அங்கங்கே டாஸ்மார்க் கடைகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது டாஸ்மார்க் மூலமாக போகவே இல்லை. ஒரு பார ஏலம் விட்டோம் அப்படின்னா சாதாரணமாக மாதம் 1.5 லட்சம் ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் கரூர் கம்பெனி தான் மொத்த டாஸ்மார்க்கையும் நடத்திட்டு இருந்தது. கரூர் கம்பெனி ஆட்கள் தான் அங்கங்கே ஆட்களை நியமித்து நடத்திட்டு இருந்தாங்க. செந்தில் பாலாஜி மட்டும்தான் பார வச்சு சம்பாரிச்சாரே தவிர தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சம்பாரிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் வாங்கின 200 ரூபாயை எடுத்துகிட்டு போய் டாஸ்மார்க்கில் செலவு பண்ணிட்டு தான் வந்தாங்களே தவிர வருமானம் அப்படின்னு 10 ரூபா கூட கிடையாது. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ டாஸ்மார்க் திறக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் கூட கரூர் கம்பெனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் டாஸ்மார்க்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கீழ்மட்டத்தில் உள்ள கட்சிக்காரர்களுக்கு அது போய் சேரலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதனால் ஆட்சி மேலே மற்றவர்களை விட அதிருப்தியில் இருக்கக்கூடியது கழக உடன்பிறப்புகள் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவதா, கட்சி ரீதியாகவும் திமுக தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி என்ன காரணம் அப்படின்னா, கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவு பூகம்பம் வெடிக்குது. இப்போ திமுக கூட்டணி அப்படின்னா இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி சாதனைகள் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஆள்ற லட்சணம் தான் நமக்கே தெரியுமே. அதை தாண்டி போய் நான் என்ன பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டா கேட்க முடியும். ஊருக்குள்ள முதல்ல வர்ற அளவுக்கு தான் இவங்களுடைய மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மற்றபடி 4 மீடியாக்களை வச்சுக்கிட்டு ஜால்ரா கச்சேரி வேணால் நடத்திக்கலாம். பெரிய அளவில் ஆட்சியோட சாதனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ண முடியும்? பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தோம். சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிட்டு இருந்தோம். அவங்களும் இப்போ அதிமுக பிஜேபியை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது போயிடும் போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலையிலையும் இருக்காங்க. இப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க காங்கிரஸை தக்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும். காங்கிரஸ் இல்லைன்னா தோல்வி நிச்சயம். ஏன்னா தனித்து எல்லா கட்சிகளுமே நின்னா அதிமுக தான் தனிப்பட்ட வாக்கு வங்கியில் பெரிய கட்சி அப்படிங்கிறதால ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிடும். கடந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு இருக்குது. திமுகவோட வரலாறுங்கிறதா நமக்கு தெரியுமே. 8 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டாலும் கடைசியில் 2% ஓட்டு வித்தியாசத்தில் தான் 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இல்லாதப்போ கூட 2% வாக்கில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது. அப்போ காங்கிரஸ் இல்லைன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிறத திமுக ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மறுபக்கம் நாங்கள் வந்தோம்னா பாசிச பாஜகவை அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ இடி ரைடு அதெல்லாம் தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மினிஸ்டராக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதும் மறைமுகமாக பிஜேபிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பிஜேபியோட அஜெண்டா என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரஸை கலட்டி விட்டுட்டு நீ நில்லு. அதாவது பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமைச்சுக்குவோம். நம்ம பன்னீர்செல்வம், தினகரன், இன்னும் சொச்சம் மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பிஜேபி ஒரு அணியாக நிற்பாங்க. அதிமுக ஒரு அணியாக நிற்கும். அப்போ திமுக தனித்து நிற்கணும். திமுக காங்கிரஸை கலட்டி விட்டால் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணிக்கு வரும். அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தான் திமுக கிட்ட காங்கிரஸ் 16 பாராளுமன்ற தொகுதிகளை கேட்டிருக்காங்க. 16 தொகுதி அப்படிங்கிறது கேட்கறதுக்கு காங்கிரஸுக்கு தகுதி இருக்காருன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 10 வருடங்களாகவே அவங்க எல்லாமே காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டு அறிவாலய வாட்ச்மேன் வேலை தான் காங்கிரஸ்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் அதிகமாக கேட்குது. கலட்டி விட்டால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் திமுக வலுவாக சிக்கியிருக்கு. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ரீதியாக திமுக கூட்டணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இதை ஸ்டாலின் அவர்களால் தடுக்கவே முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகளுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஈடேறப்போகுது. திமுக தோற்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே முதலமைச்சரோட செயல்பாடு ஆட்சி நிர்வாகத்திலையும் சரி கட்சி நிர்வாகத்திலையும் சரி ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அப்படிங்கிறதால நிச்சயமாக திமுகவுக்கு பெருசாக ஒரு கோவிந்தாவை 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டுடலாம். மறுபக்கம் அதிமுக கிட்டத்தட்ட சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறதுக்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சிறுபான்மையினருக்கு திமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. சிறைவாசிகளை விடுதலையில் திமுக சொன்னதை செய்யலை. இப்போ சிறுபான்மையினர் போராட்டம் நடத்தும் போது சிறுபான்மை அதாவது இஸ்லாமிய பெண்கள் மேலேயே தடியடி நடத்தக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடக்குது. இது எல்லாமே சிறுபான்மையினருக்கு ஒரு விதமான அதிருப்தி அப்படிங்கிறத உண்டாக்கியிருக்கு. மறுபக்கம் அதிமுகவோட பிஜேபி இருந்ததால தான் அவங்க வாக்களிக்கலை. இப்போ பிஜேபி
வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறதால அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான சிக்கல் அப்படிங்கிறதும் இருக்க போகிறது இல்லை. ஆக மொத்தம் திமுகவோட அழிவை மு.க.ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கிறார். எப்படி சொல்கிறது, அண்ணா வளர்த்த கட்சி அப்படிங்கிறது ஸ்டாலினோட முடிஞ்சிரும் போல இருக்கு. உதயநிதி தலைமையாக இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த 2.5 வருஷம் ஆட்சி இருக்கிறதுக்குள்ளேயே முதலமைச்சராக முடிசூட்டி பாத்திரணும் அப்படிங்கிறது குடும்பத்தோட யோசனையாகவும் இருக்குது. ஏன்னா 2.5 வருஷம் கழித்து திமுகவுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் விரைவில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு அறிவிக்கப்படுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடிசூட்டப்படுறார். மறுபக்கம் காங்கிரஸ் கலட்டி விடப்பட்டால் ஸ்டாலின் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான ஒரு வேலையும் நடக்குது. கேட்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் உண்மையிலையும் காமெடி தான் இது. வேறு வழி இல்லை. காங்கிரஸை கலட்டி விட்டுட்டா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் பிஜேபி தனித்து நிற்கும். பிஜேபியோட சேர்ந்தோம்னா திமுகவோட நிலைமை என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலினை சும்மா அறிவித்து வச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். நமக்கு தான் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா தான் இப்போ கள நிலவரம் சொல்லுது. தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.